இன்று வெண்முரசை பார்த்தால் எனக்கே புரியாத பகுதிகள் இருக்கின்றன. நானே படிக்க முடியாத அளவுக்கு செறிவான பகுதிகள் இருக்கின்றன. என்னாலேயே அதை படிக்க முடியவில்லை. எங்கு 3 காவியங்கள் வழிகள் முடிகிறன, அதுக்கு பிறகு ஒரு 4வது காவிய மரபுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒரு நவீன காவியம் அல்லது ஒரு உரைநடை காவியம் என்று சொல்லலாம். அங்குதான் நீங்கள் டால்ஸ்டாயை ஒரு காவிய கர்த்தனாக கருதலாம். டால்ஸ்டாய் ஒரு காவிய கர்த்தன் தான். டால்ஸ்டாய்ஸ்கி ஒரு காவிய கர்த்தன் தான். தாமஸ் மன் ஒரு காவிய கர்த்தன் தான். அந்த நாவலுக்கு இருக்கக்கூடிய எப்பிக் டைமென்ஷன் என்பது அப்படி வருவதுதான். இங்கே இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் யாராவது ஏதாவது தத்துவத்தை அவ்வளவு நுணுக்கமாக கற்றிருக்கிறார்களா? கிடையாது. ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு தத்துவத்துக்கு மேல் ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது. அதுவே அவங்களுக்கு தத்துவம் தெரியாது. தெரியாத ஒன்றுக்கு மேல் எதிர்ப்பு இருக்கிறது. தெரியாத ஒன்று மேல் இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது எதிர்ப்பு அல்ல, ஃபோபியா, பயம் மட்டும்தான். அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. தெரிந்து எதிர்ப்பதற்கு பேர் தான் எதிர்ப்பு. ஆகவே இந்த வகையான ஒரு எதிர்ப்பு மனநிலை இன்று இருக்கிறது. அதனால தான் இன்றைக்கு கூட தொடக்க கால தத்துவங்களை படிக்கும்போது கவிதை படிக்கக்கூடிய திரில் இருக்குது. நாங்கள் தத்துவ வகுப்புகள் நடத்தும்போது, ஆரம்ப கால வகுப்புகளை நடத்தும்போது சொல்லுவோம், இந்த திரில்ல போக போக எதிர்பார்க்காதீங்க, இது ஃபுல் கவித்துவ தொடக்க காலம். இனி அத்வைத தரிசனம் வரும்போது பியூர் லாஜிக்கில் போகும். அது லாஜிக்குடைய திரில் தான் இருக்குமே ஒழிய இந்த கவித்துவத்துடைய அழகு வராது பின்னாடி. 2வது கட்ட தத்துவம் என்பது தர்க்கபூர்வமானது, லாஜிக் சார்ந்தது, கொஸ்ட் சார்ந்தது. தத்துவம் என்பது தத்துவ தேடல் சார்ந்தது. தத்துவம் உருவாக்கக்கூடிய வினாக்கள் சார்ந்ததை ஒழிய விடைகள் சார்ந்தது கிடையாது. 3வது கட்டத்தில் தான் அந்த தத்துவம் என்பது முன்னால் சென்ற ஒரு மனிதர் என்றால் அவருடைய காலடி தடம் விழுந்து கிடக்கிறது தான் விடைகள். அந்த விடைகளிலிருந்து லௌகிகமாக சில அமைப்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள், சில மதங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அதுதான் அந்த விடைகளாக இருக்குது. அந்த விடைகள் தத்துவம் கிடையாது. அவை விடைகள் தத்துவத்துடைய விளைவுகளை ஒழிய விடைகள் எப்பவுமே தத்துவம் கிடையாது. அந்த விடைகளை தான் நவீனத்தோர்கள் தத்துவம் நினைச்சு கொள்கிறாங்க. ஆனால் பௌத்தமோ வேதாந்தமோ உருவாக்கக்கூடியது தத்துவம் என்பது விடைகளாலான தத்துவம் அல்ல, வினாக்களாலான தத்துவம். அந்த தத்துவம் இலக்கியத்திலிருந்து ஒருபோதும் விலகி போகாது. விடைகள் இலக்கியத்துக்கு முக்கியம் கிடையாது. கிறிஸ்துவே ஒரே மீட்பர் என்று சொல்வதற்காக ஒரு நவீன எழுத்தாளர் எழுதினான் என்றால் அது மோசமான இலக்கியம் தான். கிறிஸ்து ஒரு மீட்பரே அல்ல என்பதற்காக ஒரு நாவல் எழுதினா அதுவும் மோசமான இலக்கியம் தான். ஆனால் மீட்பென்றால் என்ன என்று ஒருவன் எழுதினான் என்றால் அது அசலான இலக்கியம் தான். அது இல்லாமல் ஒரு இலக்கியம் எழுத முடியாது. ஆகவே தத்துவத்திலிருந்து ஐடியாஸ், ஐடியாலஜி, கருத்துக்கள், கருத்தியல், இது ரெண்டத்தையும் ஒரு விதை எடுத்துக்கிட்டும் எழுதக்கூடியது மோசமான இலக்கியம். ஆனால் கேள்விகளை தத்துவத்திலிருந்து எடுத்துக்கொள்வது என்பது இலக்கியத்துடைய அடிப்படை பண்புகளில் ஒன்று. அதாவது அறம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்காக வரையறுக்கப்படக்கூடிய ஒரு பொது நம்பிக்கை தான். ஒழுக்கம் என்பால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு பொது நெறி தான். ஆக இது கப்பால் அப்சல்யூட் என்று எதுவுமே இல்லை என்ற இடத்துல போஸ்ட் மாடர்னிசம் கொண்டு வந்து செல்கிறது. மொத்தமாக சிதறடிக்கக்கூடிய ஒன்றைக்கு போஸ்ட் மாடர்னிசம் செல்கிறது. ஆனால் போஸ்ட் மாடர்னிசத்துக்கு அடிப்படையில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, ஒரு எதிர்மறைத்தன்மை இருக்குது. போஸ்ட் மாடர்னிசம் 90களில் தொடங்கிச்சுன்னா 2010 ஆண்டுகளுக்குள்ள அதனுடைய செல்வாக்கு இல்லாமல் ஆயிற்று. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு சிந்தனை முறை அல்லது ஒரு உலக பார்வை என்று டிரான்ஸ் மாடர்னிசம் சொல்லலாம். அது சரி, இது அனைத்துமே தற்காலிகமானவை, மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடியவை, நத்திங் இஸ் அப்சல்யூட் என்று இருக்கலாம். ஆனால் நான் இங்கே வாழணும் என்றால் அறம் என்று ஒன்று தேவை. நான் இங்கு என்னுடைய குழந்தைகளோடு வாழணும் வேண்டும்னா அறம் தேவை. என்னுடைய மகள் தன்னந்தனியாக பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும்னா இது சுசிலாராக இருக்கணும். அறம் ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவன் எதை நம்பி உன்னோட பொண்ணை 15 வயசு பொண்ணை பஸ்ஸில் நீ அனுப்புற? நீ நம்ப தான் செய்கிற அறத்தை. ஆனால் அதுக்கு உதவு நடந்ததுன்னா இந்த இடத்துல நீதி இருக்கா, நேர்மை இருக்கா, அறம் இருக்கா, நீ கேட்க தான் செய்கிற. அப்போ அந்த அறம் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கடவுள் இல்லை என்றால் கடவுளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல தான் அந்த அற உருவாக்கத்தை எப்படி பெருங்காவியங்கள் மரபான வழியிலே செய்தனவோ அதற்கு நேர் எதிரான வழியிலே அனைத்து உடைவுகளுக்கும் பின்னால் அதை செய்வதற்கு பேர் தான் டிரான்ஸ் மாடர்னிசம். எல்லாவற்றையும் உடைத்த பிறகு எது மிஞ்சுதோ அதிலிருந்து ஒரு அறத்தை, விழுமியங்களை, கனவுகளை, மானுடம் பற்றிய உருவகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் புனைவு முயற்சிக்கு பேர் தான் டிரான்ஸ் மாடர்னிசம். பெருமதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே, நண்பர் சீனிவாஸ் அவர்களே, நண்பர் ஹரிகிருஷ்ணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை ஒருங்கிணைக்கும் நண்பர்களே, அரங்கில்
அமர்ந்திருக்க என்னுடைய பிரியத்திற்குரிய நண்பர்களே, வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இது போன்ற ஒரு சூழலிலே இவ்வளவு பெரிய நூல் தொகுப்பை பார்க்கும்போது முதலில் அச்சம் கொள்வது நான் தான். பல காரணங்கள் இருக்கின்றன. ஒரு படைப்பை எழுதி முடித்த பிறகு அதிலிருந்து வெளியேறுவது என்பதுதான் மிக முக்கியமானது. அது நம்முடைய ஆளுமையிலோ நம்முடைய சிந்தனைக்கோ சுமை என நம்மில் அமர்ந்திருக்கக்கூடாது. விஷ்ணுபுரம் எழுதி முடித்த உடனே அதிலிருந்து வெளியேறுவதையே என்னுடைய முதல் சவாலாக கொண்டிருந்தேன். அதன் பிறகு அந்த நாவலுக்காக உருவாக்கி கொண்ட மொழிநடையோ அதற்கான புனைவு கருவிகளையோ திரும்ப நான் பயன்படுத்தவே இல்லை. அதே போலவே வெண்முரசு எழுதி முடித்து கிட்டத்தட்ட முடித்து கொண்டிருக்கும் போதே அதிலிருந்து வெளியேறும் மனநிலையை ஒரு தவம் என மேற்கொண்டு வெற்றியும் பெற்றேன் என்று நினைக்கிறேன். 136 சிறுகதைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஒரு சிறுகதை என எழுதியிருக்கிறேன். அவற்றில் எவற்றிலும் வெண்முரசுடைய நடையோ கற்பனையோ சாயலோ முற்றிலும் இருக்காது. 136 கதை ஏன் எழுத வேண்டும் என்று அண்மையிலே ஒரு இந்திய இலக்கிய விழாவில் என்னிடம் கேட்டபோது, அவ்வளவு பெரிய முயற்சி தேவைப்படும் அளவிற்கு ஒரு பெரிய படைப்பை அதற்கு முன்னால் எழுதியிருந்தேன் என்று பதில் சொன்னேன். அத்தனை கதைகள் இதிலிருந்து வெளியேற வந்திருக்க முடியாது. ஆகவே இங்கே அரங்கிலே அமர்ந்திருந்து இங்கே பேசப்படும் புகழுரைகளை, வாழ்த்துரைகளை, நுண் வாசிப்புகளை கேட்கும் போது அது நான் அல்ல என்ற உணர்வுடன் இங்கு அமர்ந்திருப்பதுதான் என்னுடைய வேலை. அதை செவி கொடுக்காமல் இருப்பதும், அதை எந்த வகையிலும் என்னுடையதென நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான் நான் செய்ய வேண்டியது. ஆகவே முற்றிலும் துறந்து முற்றிலும் அகர்ந்துதான் இங்கே இருக்கிறேன். துறவிகள் அன்றி பிறர் இன்னொருவருடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பது நெறி உண்டு. நாங்கள் ஒருங்கிணைக்கக்கூடிய முகாம்களில் இந்த நெறியை ஒரு கராரான விதியாக கூறி வருகிறோம். அதாவது காவி அணியாதவர்களை கால் தொட்டு வணங்கலாக. சில தருணங்களிலே சிலர் அவ்வாறு வணங்கக்கூடும். அவளை நம்மால் அப்போது தடுக்கக்கூடாது, அது தடுக்க முடியாது. ஆனால் அந்த தருணத்திலே அந்த வணக்கம் நமது ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் நிறைக்கும் செல்லட்டும் என்று மனதில் நினைத்துக் கொள்ள வேண்டும். நாம் அதை பெற்றுக்கொள்ளக்கூடாது. நாம் குறைகளும் சிக்கல்களும் கொண்ட எளிய மனிதர். வெண்முரசு எவ்வளவு பெரிதோ அந்த அளவுக்கு பெரியவன் அல்ல ஜெயமோகன். வெண்முரசுடைய ஆசிரியர் என்ற வகையிலே வெண்முரசுக்கான எல்லா பாராட்டுகளை என்மேல் சொரிபவர்கள் உண்டு. வெண்முரசுடைய எல்லா சிந்தனைகளும் என்னிலிருந்து உருவானவை, நான் உருவாக்கியவை என்று வாசகர்கள் மயங்குவது இயல்பானதுதான். ஆனால் அப்படி அல்ல. இன்று வெண்முரசை பார்த்தால் எனக்கே புரியாத பகுதிகள் இருக்கின்றன. நானே படிக்க முடியாத அளவுக்கு செறிவான பகுதிகள் இருக்கின்றன. என்னாலேயே அதை படிக்க முடிவதில்லை. இதனுடைய முழு பதிப்புகள் வெளிவந்த போது மீண்டும் ஒரு முன்னுரை என்னிடம் வந்து என்னுடைய பதிப்பாசிரியர் கேட்டார். ஆனால் திரும்ப என்னால் முன்னுரை எழுத முடியவில்லை. ஏனென்றால் ஒரு நாவலை என்னால் நினைத்து எடுக்க முடியவில்லை. என்னால் முடிந்தவரை அதிலிருந்து நான் வெளிவந்திருக்கிறேன். அதிலிருந்து நான் அடைந்த ஒரு பயணம் இருக்கிறது. வெண்முரசுக்கு பின் என்னுடைய ஆளுமையில், என்னுடைய பேச்சில், எல்லாத்திலும் மிகப்பெரிய ஒரு மாறுதல் இருக்கிறது. ஆனால் அது தன்னியல்பான மாறுதல். அதை நான் எடுத்துக்கொண்டு மாறியதல்ல. ஆகவே அதில் இருக்கக்கூடிய எல்லாமே என்று நினைவில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அது பெரும்பாலும் அந்த 2ஆம் முன்னுரைகள் எல்லாமே அது எப்படி எழுதப்பட்டது, அப்போது நான் என்ன மனநிலையில் இருந்தேன் என்பது மட்டும்தான் சொல்லியிருப்பேன். உள்ளடக்கம் என்ன என்று சொல்லியிருக்க மாட்டேன். நான் உள்ளடக்கம் சொல்லக்கூடிய இடத்திலே ஆசிரியராக நான் இல்லை. அதனுடைய விளக்க உரை ஆசிரியராக கூட நான் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இன்று கடலூர் சீனுக்கோ அல்லது ராஜகோபாலனுக்கோ தெரிந்த அளவுக்கு எனக்கு வெண்முரசு தெரியாது. இதுதான் உண்மை. அது மிகையாக சொல்லவில்லை. இது எப்படி சொல்ல வேண்டும் என்றால், வெண்முரசு என்ற ஒன்று கடந்து சென்ற ஒரு ஊடகமாகத்தான் நான் என்னை கருதுகிறேன். மின்சாரம் கடந்து செல்லக்கூடிய ஒரு கம்பி குறைவான மின்சாரத்திலே அது சூடாகும்,
நெகிழும் சமயங்களில் அருந்து கூட போகும். ஆனால் மிக அதிகமான அழுத்தம் கொண்ட மின்சாரம் அதில் செல்லும் போது ஸ்கின் எஃபெக்ட் என்று ஒன்று உருவாகும். அதாவது அந்த ஊடகத்தை, அந்த கம்பிக்கு மேலே எலக்ட்ரான்ஸ் ஒரு தோல் மாதிரி ஒரு வளையத்தை உருவாக்கி மின்சாரம் அந்த எலக்ட்ரான் வழியாக ஓடி செல்லும். அந்த கம்பியில மின்சாரம் ஓடவே ஓடாது. அந்த கம்பி முற்றிலும் சூடாகாது. மிக அதிக அழுத்தம் கொண்ட மின்சாரம் செல்லக்கூடிய கம்பிக்கு ரெசிஸ்டன்ஸே கிடையாது. அது ஒரு நிமித்தம் மட்டும்தான். அது சுற்றி இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் தான் அந்த வாகனத்தை உருவாக்குது. அதுபோல வெண்முரசு போன்ற பெரிய படைப்புகளை உருவாக்கும் போது அந்த எழுத்தாளர் ஏதோ வகையில் ஒரு இன்னசென்டாக, முற்றிலும் சம்பந்தமற்ற ஒருவனாக, கள்ளமற்ற ஒருவனாக அதிலே திகழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போது யோசிக்கும் போது அதனுடைய உருவாக்க காலகட்டத்தில் இருந்த அல்லல்கள், அலைச்சல்கள், தடுமாற்றங்கள் நினைவில் இருக்கின்றன. அதனுடைய சில அரிய தருணங்கள் நினைவில் இருக்கின்றன. ஆனால் ஒட்டுமொத்தமாக என்ன நிகழ்ந்தது என்றால் என்ன சொல்ல முடியாது. அதை நான் கடந்து வந்து விட்டேன். அது என் வழியாக நிகழ்ந்த ஒன்று என்று மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். இந்த தருணத்திலே அந்நாவலை பற்றி, அதனுடைய உள்ளடக்கத்தை பற்றிய அனைத்து பாராட்டுகளையும் புகழ்மொழிகளையும் வழக்கமான ஒரே வரியிலே கடந்து செல்ல வேண்டும். ஆசிரியர்களுக்கும் ஆசிரியனுக்கு ஆசிரியர் ஆகிய ஆமறிவிக்கும் அது செல்க. நன்றி. நண்பர்களே, இந்த அரங்கிலே வெண்முரசு பற்றி அன்றி பொதுவாக காவிய இயல் குறித்து ஒரு உரை ஆற்றலாம் என்று என்னிடம் நண்பர் கடலூர் சீனு அவர்கள் சொன்னார். என்ன காரணம் என்றால், திருப்பி நான் வெண்முரசை பற்றி பேச வேண்டும் என்றால் மறுபடியும் நினைவுகளைத்தான் முன்வைக்க வேண்டியிருக்கும். ஆகவே இங்கு வந்தவர்கள் சென்று சிந்தித்து பார்க்கும் வசதிக்காக, ஒருவேளை அவர்களுக்கு வெண்முரசு படிப்பதற்கு ஏதோ வகையில் அது உதவியா இருக்கும் என்றால் அவ்வாறு அமைவதற்காக காவிய இயல் பற்றி சில விஷயங்களை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். நண்பர் சுரேஷ்குமார் இந்திரஜித் அவர்களுக்கு 1988 வாக்கிலே நான் எழுதிய ஒரு கடிதம், மிக அண்மையிலே ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அதை ஒரு இல்லென்று அதை பிரசுரித்திருந்தார் அவருடைய தளத்தில். அதை எழுதும்போது எனக்கு 25 அல்ல 26 வயது. அப்போதுதான் நான் சுரேஷ்குமார் இந்திரஜித்தை அறிமுகம் செய்து கொண்டிருக்கிறேன். அப்போது இங்கே சிற்றிதழ்கள் மட்டும்தான் இருந்தன, இணைய ஊடகங்கள்லாம் கிடையாது. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் கிடைத்த உடனே போய் 200 அல்லது 300 இல்லென்று லெட்டர் ஒரு தொகுப்பு வாங்குவோம். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் கடிதங்கள் போடுவோம். இங்கே பாவண்ணனுக்கு கடிதங்கள் எழுதுவேன், சுரேஷ்குமார் இந்திரஜித், அப்படியே அன்றிருந்த எல்லா எழுத்தாளர்களும் கடிதங்கள் போடுவோம். அவர்கள் நமக்கு கடிதங்கள் போடுவோம். அதன் வழியாகத்தான் இலக்கிய உரையாடல் நடந்து கொண்டிருக்கும். நான் இருந்தது அன்று காசர்கோடு என்கிற ஊரிலே. அந்த ஊரிலே எனக்கு தமிழ் இலக்கிய தோழர்கள் யாருமே கிடையாது. ஆகவே இந்த கடிதங்கள் வழியாகத்தான் தமிழ் இலக்கியத்தோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருந்தேன். அவ்வாறு எழுதிய ஒரு கடிதம் அது. அந்த கடிதத்தை என்னுடைய பல நண்பர்கள் படித்து விட்டு எனக்கு சொன்னார்கள். ஏனென்றால் அந்த கடிதத்தை நான் சொல்கிறேன், எனக்கு இந்த நாவல் என்கிற எளிமையான வடிவத்தில் ஆர்வம் கிடையாது. நான் என்றும் இதை எழுதும் கனவுடன் இல்லை. என்னுடைய கனவு என்பது காவிய இயல் சார்ந்ததுதான். நான் எழுதவிருப்பது காவியங்களை தான். இதை எழுதும்போது தமிழில் காவியம் என்பதொன்று புதிய மொழியில் புதிய நவீன சூழல் எழுத முடியும் என்ற எண்ணமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அதற்கு நேர் எதிரான மனநிலை தான் தமிழில் நிலவியது. ஏறத்தாழ உலகம் முழுக்க அதுதான் நிலவியது. ஏறத்தாழ உலகத்தில் அன்று எந்த ஒரு இளம் எழுத்தாளர் நான் காவியம் எழுதப் போகிறேன் என்று சொல்லியிருந்தால் அன்று இருக்கக்கூடிய இலக்கியவாதிகள் அது ஒரு பழமையான கருத்து என்றுதான் நிராகரித்திருப்பார். எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது, அப்போது சுந்தர ராமசாமியிடம் இதே கருத்தை சொன்னேன். நான் அவரிடம் சொன்னது இன்னும் மிக தெளிவாக அந்த சொற்களை என்னால் திரும்ப சொல்ல முடியும். பெரும்பாலும் என்னுடைய ஆசிரியர்களிடம் நான் பேசியதும் அவர்கள் என்னிடம் பேசியதும் அதே சொற்றொடர்களை என்னால் திரும்ப சொல்ல முடியும். நான் அவ்வளவு கூர்மையாக அன்று இருந்திருக்கிறேன். அப்போ அவரிடம் நான் சொன்னேன், என்னுடைய ஆர்வங்கள் இருப்பது தத்துவம், இரண்டாவதாக காவியம். நவீன இலக்கியம் நான் வந்து சேர்ந்திருக்க இடமே ஒழிய நான் இருக்கக்கூடிய இடம் அல்ல, நான் நிலைக்கக்கூடிய இடமும் அல்ல. நவீன இலக்கியம் என்னுடைய ஆகிருதிக்கு ரொம்ப சின்னது. இதை சொல்லும்போது 25-26 வயசு பையன், அவர் அதை ஒரு துடுக்காக பார்த்திருக்கலாம். ஆனால் நான் சொன்னேன், எனக்கு தத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த தீவிரமான பேஷன், தத்துவம் எனக்கு அளிக்கக்கூடிய அந்த உணர்ச்சி வேகம், அல்லது எனக்கு ஒரு கணத்தில் விரியக்கூடிய அந்த எக்ஸ்ப்ளோஷன், அந்த வெடிப்பு தத்துவத்தில் தான் நிகழ்கிறது. காவியங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய முழு நிறைவை, காவியங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய
ஒரு பெரும் நிலையை நவீன இலக்கியம் அளிக்கவில்லை. காவிய தன்மை கொண்டது என்று சொல்லப்படத்தக்க நூல்கள், உதாரணமாக போரும் அமைதி, அல்லது பிரதர்ஸ் கரமசோ, அல்லது லே மிசரபிள்ஸ், அல்லது ரிமெம்பரிங் திங்ஸ் பாஸ்ட், இந்த மாதிரி நூல்கள் மட்டும்தான் நான் இலக்கியத்தில் உச்ச அனுபவங்களை அடைகிறேன். பல வகையில் அந்த நூல்கள் அளிக்கக்கூடிய நிறைவை எனக்கு புகழ்பெற்றிருக்கக்கூடிய நவீன நூல்கள் அளிக்கவில்லை. சுந்தர ராமசாமிக்கு காஃப்கா ரொம்ப முக்கியமான எழுத்தாளர், ஆல்பர்ட் கம்யூ முக்கியமான எழுத்தாளர். அவர் ஜேசிதல் குறிப்புகளிலேயே தொடக்கமே ஆல்பர்ட் கம்யூ மறைவில் இருந்து அந்த நாவல் ஆரம்பிக்கிறது. ஆனால் எனக்கு அவர்கள் எல்லாமே சிறு பிள்ளை விளையாட்டு விளையாடக்கூடிய சின்ன எழுத்தாளர். அவர்களை நான் ஒரு பெரிய படைப்பாளிகளாக நினைக்கவே இல்லை. என்னை யாராவது காஃப்காவோட ஒப்பிட்டால் அதை எனக்கு நேரடியான அவமானமாகத்தான் எடுத்துக்கொள்ள, அதை என்னை சிறுமைப்படுத்துவதாக எடுத்துக்கொள்ள. என்னை விட மிகச்சிறிய ஒரு எழுத்தாளர் தான். அது எனக்கு இதை சுந்தர ராமசாமியிடம் நான் சொல்கிறேன். அப்ப ராமசாமி சொன்னார், நவீன இலக்கியத்திலே தத்துவத்திற்கு இடம் கிடையாது, நவீன இலக்கியத்திலே காவியங்களுக்கு இடம் கிடையாது. நவீன இலக்கியம் தத்துவத்திற்கும் காவியத்திற்கும் நேர் எதிரான ஒரு திசையிலே செல்லக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்க முடியும். நவீன இலக்கியத்திலே தத்துவம் பேசினால் அது ஒற்றாமல் தனித்துதான் இருக்கும். தத்துவத்துடைய போதாமைகள் அல்லது தோல்வியிலிருந்து தான் நவீன இலக்கியம் தொடங்குகிறது. காவியம் நின்றுவிட்ட இடத்திலிருந்து தான் நவீன இலக்கியம் தொடங்குகிறது. காவியம் வலியுறுத்தும் தன்மை கொண்டது. எதையெல்லாம் காவியம் வலியுறுத்துகிறதோ அதிலிருந்து முன்னால் செல்வதுதான் நவீன இலக்கியமாக இருக்க முடியும். இது அவருடைய கருத்தாக இருந்து அவர் அதை பிறருக்கு எழுதியிருக்கிறார். என்னுடைய பெயரை சொல்லி அந்த கருத்தை எழுதியிருக்கார் எனக்கு நினைவு. ஏறத்தாழ அதே தருணத்திலே நான் வெவ்வேறு முக்கியமான இலக்கிய மேதைகளை சென்று சந்தித்துக் கொண்டிருந்தேன். ஒரு காலகட்டம் என்பது முக்கியமான ஆளுமைகளை சென்று சந்தித்து பேசிக்கொண்டே இருந்த காலம். பி.கே. பாலகிருஷ்ணனை திருவனந்தபுரத்தில் சென்று சந்திக்கிறேன். மலையாள எழுத்தாளர், சிந்தனையாளர். தமிழில் இப்போது அழகிய மணவாளன் மொழிபெயர்ப்பில் அவருடைய நாவல் என்னும் கலை நிகழ்வு என்ற நூல் வெளிவந்திருக்கிறது. அதிலே பேரிலக்கியங்களை பற்றிய மிக ஆழமான ஆய்வுகளை செய்திருக்கிறார். 70 ஆண்டுகள் தொன்மையான அந்த புத்தகம் இன்று எழுதப்பட்டது போல் சுவாரஸ்யமும் ஆழமும் கொண்டிருக்கிறது. அந்த பி.கே. பாலகிருஷ்ணன் நான் இதை சொல்கிறேன். அப்போ பி.கே. பாலகிருஷ்ணன் சொல்கிறார், நவீன இலக்கியம் என்று உன்னுடைய ஆசிரியர் அதாவது சுந்தர ராமசாமி சொல்வது நவீனத்துவ இலக்கியம், மாடர்னிஸ்ட் லிட்ரேச்சர். நவீன இலக்கியம் அல்ல, நவீன இலக்கியம் மாடர்ன் லிட்ரேச்சர் என்பது இன்னும் பெரும்பாண்டமானது. 1850 நவீன இலக்கியத்தின் தொடக்கம் என்று கொண்டால் 1950 2980 வரைக்கும் அந்த காலம் வருகிறது. 150 ஆண்டு காலத்தில் நவீன இலக்கியத்தில் ஒரு சிறு பகுதியைத்தான் நவீனத்துவ இலக்கியம் என்று சொல்ல முடியும், மாடர்னிசம். இந்த நவீனத்துவ இலக்கியத்திற்கு தான் அவர் சொல்வது சரியா இருக்கும், நவீன இலக்கியத்திற்கு அல்ல. நவீன இலக்கியத்தின் மேதைகள் என்று சொல்லத்தக்கவர்கள் எல்லாருமே தத்துவத்தில் இருந்து கிளைத்தவர்கள். அவர்கள் பலருக்கும் தத்துவ ஆசிரியர் என்ற கௌரவம் உண்டு. அவர்களே பல பேரை உலக தத்துவ ஞானிகளின் வரிசையில வைக்கிறார். டால்ஸ்டாயை விட்டு ஒரு தத்துவ ஞானியை பட்டியல் போடப்படுவதில்லை. பல நவீன எழுத்தாளர்கள் மிக முக்கியமான அசல் தத்துவாளர்களாக கருதப்படுகிறார்கள் என்று சொல்ல வருகிறேன். டால்ஸ்டாய், தஸ்தோவஸ்கி, தாமஸ் மன் அனைவருமே ஷோபனோவர் என்கிற தத்துவ மேதையினுடைய தொடர்ச்சியாக, அதனுடைய மேனிஃபெஸ்டேஷனாக, வெளிப்பாடாக தங்களுடைய இலக்கியத்தை அமைத்துக் கொண்டவர்கள். தத்துவத்திலிருந்து அந்நியமானவர்கள் அல்ல. மிக முக்கியமான தத்துவ மேதைகள், அதாவது மார்ஷல் ப்ரூஸ்ட் போன்றவருடைய படைப்புகளில் பல பகுதிகள் நேரடி தத்துவங்களாக இருக்கின்றன. பிரெஞ்சு தத்துவ மேதை என்று சொல்லக்கூடிய ஒருவராகத்தான் விக்டர் ஹியூகோ கருதப்படுகிறார். விக்டர் ஹியூகோடைய நாவலில், அவருடைய லே மிசரபிள்ஸ் என்கிற நாவலில் ஏறத்தாழ 1000 பக்கங்கள் நேரடியான தத்துவ விசாரங்களே அமைந்திருக்கின்றன. அவற்றை உன்னுடைய ஆசிரியர் படித்திருக்க மாட்டார். அவர் படித்தது நவீனத்துவ இலக்கியமாக இருக்கும். அதுல ஒரு தத்துவ மறுப்பு, ஒரு காவிய மறுப்பு உண்டு. அது அவர்களுடைய சிந்தனை. அதை அவர்கள் கடந்து போகக்கூடிய ஒரு காலம் வரும். நவீனத்துவம் அதிக காலம் நீடிக்காது. இது 1986 பி.கே. பாலகிருஷ்ணன் சொன்னது. அப்போது நவீனத்துவம் அதனுடைய கொடி பறந்து கொண்டிருந்த காலம். அதிக காலம் நீடிக்காது. ஏனென்றால் அதற்கு ஒரு எதிர்மறை தன்மை உண்டு, உலக நிராகரிப்பு தன்மை உண்டு, விழுமியங்களை நிராகரிக்கக்கூடிய தன்மை உண்டு, ஒரு ஸ்கெப்டிக்கல் தன்மை, ஒரு ஐயப்பாட்டு தன்மை உண்டு. அதாவது எசென்ஷியலி ஸ்கெப்டிக் என்று நவீனத்துவத்தை சொல்ல முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையும் நீண்ட காலம் மனித குலத்திலே நீடிக்காது. ஏனென்றால் மனிதர்கள் இங்கே தங்கி வாழக்கூடிய
தன்மை கொண்டவர். எவ்வளவோ சிக்கல்களை, எவ்வளவோ சோதனைகளை, போர்களை, பஞ்சங்களை, அழிவுகளை எல்லாம் சந்தித்து மனிதகுலம் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் வாழும் இச்சை என்று ஒன்று இதற்குள் இருக்கக்கூடியது. இதுதான் காரணம். அந்த வாழும் இச்சைக்கு எதிராக ஒரு தற்காலிக அலையாக சில எதிர்மறை தன்மைகள் உருவாகி வந்தாலும் கூட நிரந்தரமாக இருக்கக்கூடியது வாழ்க என்ற வார்த்தையுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய சிந்தனை. ஆகவே நவீனத்துவம் நீடிக்காது என்று அவர் சொன்னார். அது எனக்கு ஒரு பெரும் தன்னம்பிக்கை கொடுக்கும். அப்ப நான் திரும்ப சுந்தரராமசாமி பேசும்போது நீங்க எதை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அது நீடிக்காது, ஒருவேளை நானே கூட அதை முடித்து வைப்பேன் என்று சொன்னது கூட எனக்கு நினைவில் இருக்கிறது. அதன் பிறகு நீண்ட காலம் கழித்து 92 நீண்ட காலம் கிடையாது, ஒரு 6 வருடம் கழித்து நித்திய சைதன்யதியை சந்திக்கிறேன். குரு நித்திய சைதன்யதி இன்னும் விரிவான ஒரு தத்துவ விவாதத்திற்குள் செல்வதற்கான ஒரு வழி அமைந்தது. உண்மையை சொல்ல போனால் நித்திய சைதன்யதியை சந்திக்கும் போது எனக்கு அதற்கு முன்னால் இருந்த ஆசிரியர்கள் எல்லாருமே மிக எல்லைக்குட்பட்டவர்கள், மிக சிறியவர்கள் என்ற எண்ணம் வருகிறது. அது அப்படித்தான், நாம் படிக ஏறித்தான் சென்று கொண்டிருப்போம். இன்னொரு வருடம் நித்திய சைதன்யதி ஒரே சமயம் தத்துவ மேதை என்று சொல்லத்தக்க அளவுக்கு விரிவான தத்துவ படிப்பு கொண்டவர், தத்துவத்திலே முனைவர் பட்ட ஆய்வு செய்தவர், தத்துவ பேராசிரியராக விவேகானந்த கல்லூரி போன்றவற்றில் பணியாற்றியவர், கலையில் மேற்படிப்பு படித்தவர், கலை ஆசிரியராகவும் காவிய ஆசிரியராகவும் பல்வேறு மேல்நாட்டு பல்கலைக்கழகங்களில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். ஆக அவருடைய தகுதி என்பது சுந்தரராமசாமியோ பி கே பாலகிருஷ்ண ஒப்பிடும்போது மிக மிக அதிகம். ஆக அவரிடம் இந்த கேள்வி மறுபடியும் வருகிறது. அது நான் கேட்கல, இப்படி ஒரு விவாதம் நடந்தது என்று அவரிடம் சொல்கிறேன். அப்ப அவர் சில விளக்கங்களை கொடுக்கிறார், சில விரிவாக்கங்களை கொடுக்கிறார். அதுல முக்கியமான ஒரு விளக்கம், இந்த காவியம் தத்துவம் என்கிற வார்த்தையை ஒரு லேபிளாக, ஒரு கருத்தாக எடுத்துக்கொள்வதில் இருக்கிறது. சிந்தனை என்பதே ஒரு கருத்து உங்க கையில வந்தோடனே அதை பன்மையாக்குவதில், நுட்பமாக பகுத்துக் கொள்வதில் தான் இருக்கிறது. முதல் விஷயம் நித்யா சொன்னது, காவியம் என்றால் ஒன்று அல்ல, காவியத்தன்மை என்பது ஒன்று அல்ல, அதுக்குள்ள பல இருக்கிறது. எது காவியம்? உன்னுடைய ஆசிரியர், திருப்பி என்னோட ஆசிரியர் சுந்தரராமசாமி சொல்கிறார், உன்னோட ஆசிரியர் சொல்லியிருக்கும் போது காவியம் என்றால் அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சித்திரம் தான் சொல்றார். அவரை நேரடியாக எந்த காவியத்தை படித்திருக்கிறார் என்று அவர்கிட்ட கேள்வி. அவர் எந்த காவியத்தை உத்தேசித்ததை சொல்றார்? அலங்காரத்தன்மை, உணர்ச்சி மிகத்தன்மை, ஒருமை கொண்டு உச்சத்தை சென்று அடையக்கூடிய தன்மை, மூன்றையும் தான் இவரை போன்றவர்கள் காவியத்தன்மை என்று சொல்வார். அலங்காரத்தன்மை, உணர்ச்சிகரத்தன்மை, ஒற்றை படையான தரிசனத்தை நோக்கி செல்லக்கூடிய தன்மை. ஆக மூன்றையும் தான் அவரை போன்றவர்கள் காவியத்தன்மை என்று சொல்வார்கள். அது மட்டுமல்ல காவியம். பின்ன நான் சுந்தரராமசாமி உடனே வரேன். அந்த காலத்தில் ஒரு ஃபுட்பால் மாதிரி தான், இங்கே போயிட்டு அங்கே வந்துடுவேன். அவர் நீங்க எந்த காவியத்தை படிச்சிருக்கீங்க, எதன் அடிப்படையில் காவியத்தை பற்றி சொல்றீங்கன்னு கேட்டால், அவர் கம்பராமாயணம் ஓரளவுக்கு படித்திருக்கிறார், பாடம் கேட்டிருக்கிறார். அதாவது சில மாதங்கள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பராமாயண அறிஞர் நடத்தக்கூடிய வகுப்புகளுக்கு சென்று கம்பராமாயணத்தை கேட்டிருக்கிறார். அதுதான் அவர் காவியம் என்று சொல்கிறார். அப்ப கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 குணங்கள், அதாவது அலங்காரத்தன்மை, அணி என்ற அம்சம், உணர்ச்சிகரம் என்கிற அம்சம், அப்புறம் ஒரு தரிசனத்தை ஒரு முன்வைக்கக்கூடிய தன்மை, இந்த 3 தான் அவர் காவியம் நினைக்கிறார். என்னடா நித்திய சொன்னார், காவியம் என்பது அது மட்டும் அல்ல. காவியத்தை நீங்கள் 3ஆக பிரிக்கலாம். இங்கே சீனிவாஸ் பேசும்போது கூட ஏறத்தாழ் அந்த மாதிரி ஒரு பிரிவினை இங்கே சொன்னார், உங்களுக்கு நினைவிற்கு நினைக்கிறேன். ஒன்று உருவாக்க காலகட்டத்துடைய காவியங்கள், மானுட உருவாக்க காலகட்ட காவியங்கள், அவற்றை தொல்காவியங்கள் என்று சொல்வது மரபு. ராமாயணம், மகாபாரதம், இலியட், ஒடிசி போன்ற தொல்காவியங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்னால் ஒரு வகை காவியங்கள் உண்டு, அவற்றை இந்த காவியத்துக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க, ஆனால் காவியங்கள் தான் அவை நாட்டார் காவியங்கள், ஃபோக் எபிக்ஸ் சொல்லுவாங்க. உதாரணமாக கலேவலா என்று ஒரு ஃபின்னிஷ் காவியம் இருக்கிறது. இந்தியாவிலேயே பேச்சு மொழி வழக்கிலே நிறைய காவியங்கள் இருக்கின்றன, நாட்டார் காவியங்கள், ஃபோக் எபிக்ஸ். அதாவது காவியத்தன்மை இருக்காது, எதிர்காலத்திலே காவியமாகக்கூடிய கதை கருக்கள் அவற்றிலே இருக்கும். அந்த ஃபோக் எபிக்ஸ் காவியங்கள் இல்லை என்று விட்டால் அடுத்த காவியம் என்று வரக்கூடியதில் இந்த தொடக்க கால காவியங்கள் அல்லது பிரிமிட்டிவ் எபிக்ஸ் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. இந்த பிரிமிட்டிவ் எபிக்ஸில் பெரும்பாலும் அலங்காரங்களே இருக்காது. மகாபாரதத்தை ஒரிஜினல் மூலத்தை படித்து பார்த்தவர்களுக்கு தெரியும், மகாபாரதத்தில் மிகப்பெரிய அலங்காரங்கள், கம்பரனை இருக்கக்கூடிய அந்நிய அலங்கார செறிவுகள் எல்லாம் இருக்காது. போர் என்றால் திரும்ப திரும்ப மழை போன்ற அஸ்திரங்களை தொடுத்தான்.
அவன் 6 அஸ்திரங்களை தொடுத்தான், இவன் 12 அஸ்திரங்களை தொடுத்தான் என்னதான் இருக்கும். திரும்ப திரும்ப எளிமையான வர்ணனைகள் தான் இருக்கும். ஒரு நாட்டுப்புறத்தன்மை இதில் இருக்கும். அது பழங்குடித்தன்மை அல்லது நாட்டுப்புறத்தன்மை என்பது தொல் காவியங்களுடைய இயல்பு. அதன் பிறகு உருவாகி வரக்கூடியதுதான் செவ்வியல் காவியங்கள். செவ்வியல் காவியங்கள்ல தான் முன்னாடி சொன்ன அந்த 3 குணங்களும் இருக்கும். தமிழுடைய தலை சிறந்த செவ்வியல் காவியம் கம்பராமாயணம் தான். அதுல ஒரு கற்றவன் எழுதக்கூடியதா இருக்கும், அறிஞனால் எழுதப்படக்கூடியதா இருக்கும். கல்வியில் சிறந்தவன் கம்பன், அவன் எழுதினதா இருக்கும். ஆக ஒரு அறிஞர் அவைக்கு, சான்றோர் அவைக்கு எழுதப்பட்டதா இருக்கும். அவர்கள் ரசிக்கக்கூடிய மொழி நுட்பங்கள், அழகியல் நுட்பங்கள், அணிகள் செறிந்ததாக இருக்கும். அவர்களுடைய ரசனைக்கு ஏற்ப எழுதப்பட்டதாக இருக்கும். அது அடுத்தபடியாக நாடகீய முகூர்த்தங்களை உருவாக்கும், டிராமட்டிக் மூமெண்ட்ஸ் கிரியேட் ஆகும். ராமாயணத்தில், கம்பராமாயணத்தில் குகன் பரதனை பார்க்கக்கூடிய தருணத்தை இங்கே சொல்ல ஆரம்பித்தாலே பல பேர் கண்ணீர் மல்குவீர்கள். அதாவது ராமன் காட்டுக்கு போயாச்சு, காவல் கங்கை கரையிலே ராமன் ஆணைப்படி காங்கேயன் என்கிற குகன் நின்றிருக்கிறான். அப்போ புழுதி பறக்கிறது. அயோத்தியிலிருந்து ஒரு பெரும் படை வருகிறவன் நினைத்துக் கொள்ளலாம். என்னுடைய தலைவனை காட்டுக்கு அனுப்பியது மட்டுமின்றி தொடர்ந்து வந்து கொல்லவும் முயன்றுகிறான் தம்பி, இதை நான் விட மாட்டேன். ஏழமை வேடன் இறந்திலன் எந்தனையே சாரோ என்று சொல்லணும். இங்கே தான் செத்து விடணும் இல்லை. அப்புறம் அவனை பார்க்குறான். இவனை பார்த்தா ராமனை போல இருக்கான். தம்பியும் நம்பியே ஒக்கின்றான் அப்படிங்கிறார். அவனை பார்த்தா ராமனை போல இருக்கு. ராமனுடைய சாயல் ஒருத்தன்கிட்ட தீமை இருக்குமா என்ன என்கிறான். அப்புறம் பார்த்தா தலையில அந்த பாதுகைகளை வைத்துக்கொண்டு, தலையில கைகளை கூப்பிக்கொண்டு கண்ணீருடன் நடந்து வரக்கூடிய பரதனை பார்க்குறான். அப்புறம் போய் கால் பண்ணிடுறான். அடுத்து பரதன் எதற்காக வந்திருக்காலும் தெரிந்த பிறகு 1000 ராமன் நின் கேள்வாள் ஆவரோ என்று சொல்கிறான். இந்த நாடகத்தன்மையை நீங்க வான்மீகிட்ட பார்க்க முடியாது. வான்மீகி அந்த சம்பவம் அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஹைப்பர் டிராமா என்பது, செவியல் நாடகத்தன்மை என்பது இந்த பெருங்காவியங்கள்ல 2வது கட்டத்துக்குரியது. 3வது தன்மை விஷன், அதாவது அறம் என்று ஒன்றாக, அறத்தின் மூர்த்தியானாக ராமனை முன்வைக்கக்கூடியது. ஒரு அரசனே அறமாக முன்வைக்கக்கூடியது. அரச அறம் என்பதை பிற அனைத்து அறங்களுக்கு மேலே வைக்கக்கூடிய தன்மை. இப்படி பல விழுமியங்கள் கம்பராமாயணத்திலே முன்வைக்கப்படுகின்றன. அதுல லட்சிய நண்பன் உறவு, லட்சிய ஏவலன் உறவு, லட்சிய எதிரி உறவு, லட்சிய தந்தை உறவு, லட்சிய தாய் உறவு எல்லாமே ஐடியல். இதுவும் ஒரு செவ்வியல் காவியத்துடைய இயல்பு. 3வதாக அந்த மொத்த காவியமே ஒரு சமுதாயம் முன்வைக்கக்கூடிய பெருங்கனவினுடைய இதாக இருக்கும். முதல் கட்ட காவியங்கள் திரட்டி எடுத்ததை ஒளி மிகச் செய்ததாக இருக்கும் 2வது கட்ட காவியங்கள். அதுதான் கம்பராமாயணம். என்றாவது ஒரு நாள் தமிழ் சமுதாயம் அழிந்து போய் கம்பராமாயணம் மட்டும் மிச்சம் என்றால் கூட கம்பராமாயணத்திலிருந்து திருப்பி தமிழ் சமுதாயத்தை உருவாக்கி விட முடியும். ஆகவே தான் அது நம்முடைய காவியமாக இருக்கிறது. 3வதாக வழி நூல்கள் என்று சொல்லப்படக்கூடிய 2ஆம் நிலை காவியங்கள். ஒரு பெரும் கிளாசிக் எபிக்ஸ் வந்த பிறகு அதை ஒட்டி அதன் சாயலில் அதன் நீட்சியாக வரக்கூடிய நூற்றுக்கணக்கான காவியங்கள் ஒரு மொழியில் உருவாகும். தமிழிலே சேக்கிழாருடைய பெரிய புராணம் கம்பராமாயணத்துடைய ஒரு சாயல் கொண்ட ஒரு காவியம் தான். திருவிளையாடல் புராணம் அப்படி ஒன்று தான். தேம்பாவணியும் கம்பராமாயணத்தில் சாயல் கொண்டது தான். உமரப்புலவருடைய சீரா புராணமும் கம்பராமாயணத்துடைய சாயல் கொண்டது. அப்படி ஒரு 100 காவியங்கள் இருக்கின்றன. அதன் பிறகு குட்டி காவியங்கள், சிறு மைனர் எபிக்ஸ் நிறைய இருக்கின்றன. இது இவ்வளவுதான் நீங்க காவியத்தை பார்க்கணும். காவியம்டா ஒன்று அல்ல, காவியம்லாம் 3. அந்த 3க்கும் வெளிப்பக்கத்தில் பின்பக்கத்தில் நாட்டார் காவியம் ஒன்று இருக்கிறது. என்னோட நித்ய குரு சொன்னார், அதுபோல எங்கு 3 காவியங்கள் வழிகள் முடிகிறனா அதுக்கு பிறகு ஒரு 4வது காவிய மரபுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை ஒரு நவீன காவியம் அல்லது ஒரு உரைநடை காவியம் என்று சொல்லலாம். அங்குதான் நீங்க டால்ஸ்டாயை ஒரு காவிய கர்த்தனாக கருதலாம். டால்ஸ்டாய் ஒரு காவிய கர்த்தன் தான். டால்ஸ்டாய்ஸ்கி ஒரு காவிய கர்த்தன் தான். தாமஸ் மன் ஒரு காவிய கர்த்தன் தான்.
அந்த நாவல்களுக்கு இருக்கக்கூடிய எப்பிக் டைமென்ஷன் என்பது அப்படி வருவதுதான். இன்னும் சொல்ல போனா அந்த 3 காவியத்தன்மைகளுடைய ஒரு விரிவாக்கமாக, ஒரு ஆழ்ந்த நிலையாக இந்த 4வது காவியம் வருகிறது. எப்படி பிரிமிட்டிவ் காவியங்கள் சொல்லும் முன்னாடி ஃபோக் எபிக்ஸ் இருக்கோ, அதுபோல இந்த செவ்வியல் காவியம் அதனுடைய வழி காவியங்களுக்கு பிறகு நவீன காவியங்கள் வர முடியும். காவியம் என்பது தத்துவத்துடைய விரிவாக்கமாக இருக்கும், மேனிஃபெஸ்டேஷனாக இருக்கும். சம்ஸ்கிருதத்தில் விஸ்லேஷனம் என்ற வார்த்தை சொல்லுவாங்க. ஒரு அணுவாக இருக்கக்கூடிய ஒன்று வெளிவந்து விரிந்தால் அது பேர் விஸ்லேஷனம். உங்கள் மைண்டில் இருக்கக்கூடிய உணர்வுகளை, நுண்ணுணர்வுகள் வெளியே மொழியிலோ செயலிலோ கலையிலோ விரிவாக்கம் பெற்றால் அது விஸ்லேஷனம் என்று சொல்வார். யோகத்தில் அது மிக முக்கியமான வார்த்தை. அது உள்ளிருக்கும் ஒன்று விஸ்லேஷனமாக வெளித்தெரிந்தால் ஒன்றி அது இல்லாமல் ஆகாது. அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு வழியாக எப்பிக் இருக்கும். ஆகவே மனித குலத்தில் தத்துவம் இருக்கும் வரைக்கும் காவியம் இருக்கும். தத்துவம் 100% இல்லாமல் ஆகும்போது காவியம் இல்லாமல் ஆகும். அதன் பிறகு நித்யா சொன்னார், காவியத்தை எப்படி 3ஆக பிரித்து சொல்கிறோம், அல்லது 4ஆக அல்லது 5ஆக பிரிக்கிறோமோ அதே போலவே தத்துவத்தையும் பிரிக்கலாம். உன்னுடைய ஆசிரியர் சுந்தரராமசாமி தத்துவம் என்றால் எதை அவர் உத்தேசித்திருப்பார் என்றால் a set of answers அப்படின்னு உத்தேசித்திருப்பார். ஒரு செட் ஆஃப் ஆன்சர்ஸ், பதில்கள், அதனுடைய தொகுப்பு என்று உத்தேசித்திருப்பார். அதுக்கு இலக்கியத்தில் இடம் கிடையாது. ஏன்னா இலக்கியம் விசாரணைகளும் கேள்விகள் அடங்கியது என்று அவர் நினைச்சிருப்பார். ஆனால் அவர்கிட்ட போய் சொல்லு, தத்துவம் என்பது அப்படி கிடையாது. தத்துவமே பல படிகள் கொண்டது. தத்துவம் ஆரம்ப கட்டத்தில், தொடக்க காலகட்டத்தில் படிமங்கள், இமேஜஸ் சார்ந்ததாக இருக்கும். அதுக்கு லாஜிக் இருக்காது. லாஜிக், தர்க்கத்தன்மை அந்த தத்துவத்தில் இருக்காது. வெறும் விஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஆகவே அந்த விஷன்ஸ் சொல்லக்கூடிய இமேஜஸ் மட்டும்தான் இருக்கும். அது ஒரு கட்டம், அதுதான் தொடக்கம். உலகம் முழுக்க தத்துவத்தின் தொடக்கம் என்பது கவித்துவமான ஓமைகள், படிமங்கள் வழியாக சில விஷன்ஸை சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, 50 பூதங்கள்ங்கிறதே ஒரு வகையான ஓமைகள், ஒரு வகையான உருவகங்கள் தான். 5வது பூதமாக கொஞ்சம் பிந்தி தான் வானம் வருகிறது. ஆரம்ப கட்ட இந்திய சிந்தனையிலே 4 பூதங்கள் தான், வானம் கிடையாது. வானம் பின்னாடி தான் வரும், விசும்பு பின்னாடி தான் வருகிறது. சாங்கிய தரிசனத்துடைய தொடக்கத்திலேயோ வைசேஷத்துடைய தொடக்கத்திலேயோ 4 பூதங்கள் தான். வானம் உள்ள வருவது என்பது ஒரு பெரிய கவித்துவமான விஷயம். வானம் எங்க இருக்கிறது என்று கேட்டால் 2 பருப்பொருட்களின் நடுவே இருக்கிறது. 2 பருப்பொருட்கள் நடுவே இருக்கிறது தான் வானம், ஸ்கை அல்ல. 2 பருப்பொருட்கள் நடுவே இருக்கிறது. 2 அணு நடுவில் இருக்கக்கூடிய அணு துளி போன்ற இடம் இருக்கு, அது ஸ்கை தான். இது ஒரு உருவகம், ஒரு கவித்துவமான தரிசனம். இது இந்த வகையில தான் தத்துவம் முதல்ல செயல்பட்டு. அதனால தான் இன்றைக்கு கூட தொடக்க கால தத்துவங்களை படிக்கும்போது கவிதை படிக்கக்கூடிய திரில் இருக்கு. நாங்கள் தத்துவ வகுப்புகள் நடத்தும் போது, ஆரம்ப கால வகுப்புகளை நடத்தும் போது சொல்லுவோம், இந்த திரில போக போக எதிர்பார்க்காதீங்க, இது ஃபுல் கவித்துவம், தொடக்க காலம். இனி அத்வைத தரிசனம் வரும்போது பியூர் லாஜிக்கில் போகும். அது லாஜிக்குடைய திரில் தான் இருக்குமே ஒழிய இந்த கவித்துவத்துடைய அழகு வராது பின்னாடி. 2வது கட்ட தத்துவம் என்பது தர்க்கபூர்வமானது, லாஜிக் சார்ந்தது, கொஸ்ட் சார்ந்தது. தத்துவம் என்பது தத்துவ தேடல் சார்ந்தது. தத்துவம் உருவாக்கக்கூடிய வினாக்கள் சார்ந்ததை ஒழிய விடைகள் சார்ந்தது கிடையாது. 3வது கட்டத்தில் தான் அந்த தத்துவம் என்பது முன்னால் சென்ற ஒரு மனிதர் என்றால் அவருடைய காலடி தடம் விழுந்து கிடக்கிறது தான் விடைகள். அந்த விடைகளிலிருந்து லௌகிகமாக சில அமைப்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள், சில மதங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். அதுதான் அந்த விடைகளாக இருக்கு. அந்த விடைகள் தத்துவம் கிடையாது. அவை விடைகள் தத்துவத்துடைய விளைவுகளை ஒழிய விடைகள் எப்பவுமே தத்துவம் கிடையாது. அந்த விடைகளை தான் நவீனத்தோர்கள் தத்துவம் நினைச்சு கொள்றாங்க. அவங்களுக்கு தெரிந்த தத்துவம் என்பது கிறிஸ்தவ இஸ்லாமிய மதங்கள் உருவாக்கின தத்துவம், அது விடைகளால் ஆனது. ஆனால் பௌத்தமோ வேதாந்தமோ உருவாக்கக்கூடியது தத்துவம் என்பது விடைகளாலான தத்துவம் அல்ல, வினாக்களாலான தத்துவம். அந்த தத்துவம் இலக்கியத்திலிருந்து ஒருபோதும் விலகி போகாது. விடைகள் இலக்கியத்துக்கு முக்கியம் கிடையாது. கிறிஸ்துவே ஒரே மீட்பர் என்று சொல்வதற்காக ஒரு நவீன எழுத்தாளர் எழுதினான் என்றால் அது மோசமான இலக்கியம் தான். கிறிஸ்து ஒரு மீட்பரே அல்ல என்பதற்காக ஒரு நாவல் எழுதினா அதுவும் மோசமான இலக்கியம் தான். ஆனால் மீட்பென்றால் என்ன என்று ஒருவன் எழுதினான் என்றால் அது அசலான இலக்கியம் தான். அது இல்லாமல் ஒரு இலக்கியம் எழுத முடியாது. ஆகவே தத்துவத்திலிருந்து ஐடியாலஜி, கருத்துக்கள்,
கருத்தியல், இது ரெண்டத்தையும் ஒரு விதை எடுத்துக்கிட்டு எழுதக்கூடியது மோசமான இலக்கியம். ஆனால் கேள்விகளை தத்துவத்திலிருந்து எடுத்துக்கொள்வது என்பது இலக்கியத்துடைய அடிப்படை பண்புகளில் ஒன்று. என்கிட்ட நித்யா சொன்னார், ஆரம்பகால மேதைகள் எல்லாருமே அந்த கால ஜெர்மானிய இலக்கிய தத்துவ மேதைகளில் இருந்து தான் தங்களுடைய அடிப்படை வினாக்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஷோப்பனவர், ஹெகல் இருவரும் மிகப்பெரிய அளவில் அன்றைய காலத்தை நவீன எழுத்துடைய தொடக்கத்தில் இருந்த மேதைகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஷோப்பனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு டால்ஸ்டாயில் இருக்கோ, டால்ஸ்டாய்ஸ்கியில் இருக்கோன்னா அதே அளவுக்கு ஹெகலுடைய தாக்கம் மார்ஷல் ப்ரூஸ்டில் உண்டு, ஹெகலுடைய தாக்கம் உண்டு. இப்படி இந்த தாக்கம் எப்படி சொல்லணும்னா, ஷோப்பனோவரை சரியாக நுணுக்கமாக படிக்க வேண்டும் என்பதற்காகவே 2 ஆண்டுகள் ஒரு சின்ன வில்லேஜுக்கு குபர்னியாவை போய் தங்கி ஷோப்பனோவரை ஜெர்மானிய மொழியிலிருந்து ரஷ்யாவுக்கு மொழிபெயர்த்தவர் டால்ஸ்டாய். அந்த மொழிபெயர்ப்பு திருப்தி அல்லன்னு சொல்லி இன்னொரு வருடம் கொடுத்து அவர் இன்னும் செம்மைப்படுத்தி அது ரஷ்ய மொழியில வெளிவருகிறது. அந்த அளவுக்கு தத்துவத்தோட அணுக்கமாக இருந்திருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய நவீன எழுத்தாளர்கள் யாராவது ஏதாவது தத்துவத்தை அவ்வளவு நுணுக்கமாக கற்றிருக்கிறார்கள்? கிடையாது. ஆரம்பத்திலிருந்து அவர்களுக்கு தத்துவத்துக்கு மேல் ஒரு எதிர்ப்பு மனநிலை இருக்கிறது. ஆகவே அவங்களுக்கு தத்துவம் தெரியாது, தெரியாத ஒன்றுக்கு மேல் எதிர்ப்பு இருக்கிறது. தெரியாத ஒன்று மேல் இருக்கக்கூடிய எதிர்ப்பு என்பது எதிர்ப்பு அல்ல, ஃபோபியா, பயம் மட்டும்தான். அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. தெரிந்து எதிர்ப்பதற்கு பேர் தான் எதிர்ப்பு. ஆகவே இந்த வகையான ஒரு எதிர்ப்பு மனநிலை இன்று இருக்கிறது. ஆரம்பகட்ட நவீன எழுத்து மேதைகள் அனைவருமே தத்துவத்திலிருந்து வந்தவர்களாக இருக்கிறார். நவீனத்துவ எழுத்தாளர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் அவர்கள் தத்துவக்கு எதிரான மனநிலை கொண்டவர்களாக தங்களை அறிவித்துக் கொண்டாலும் கூட அவர்களும் தத்துவத்திலிருந்து தொடங்கியவர்கள். மார்ட்டின் ஹைடகர் இல்லாமல் நவீனத்துவம் கிடையாது. மார்ட்டின் ஹைடகர்லேருந்து தான் இருத்தலியல் வருகிறது. இருத்தலியல் சாயல் உள்ள எழுத்துக்களை தான் காஃப்கா, கம்மி எழுதுகிறார்கள். காஃப்கா, கம்மியை பார்த்து ஒருத்தர் எழுதினா அவரும் மார்ட்டின் ஹைடகர்ல தான் வருகிறார். இப்போ சுந்தரராமசாமிக்கு தத்துவ அறிமுகம் இல்லை அல்லது அக்கறை இல்லை, தத்துவக்கு எதிரான மனநிலை கொண்டா இருந்தாலும் அவரை மார்ட்டின் ஹைடகருடைய வழித்தோன்றல் எளிதாக சொல்லிவிடலாம். அதுவும் தத்துவம் தான். ஆக அடுத்த கட்டம் என்று ஒன்று வரும் என்றால், இது நித்யா 92-93 சொன்னது. அடுத்த கட்டம் என்று ஒன்று வரும் என்றால் மறுபடியும் அது ஆழமான தத்துவ வினாக்களுடன் தான் உருவாகும். அந்த தத்துவ நிராகரிப்பு நீடிக்காது. இந்த காலகட்டம் ஒருவேளை தத்துவ ஞானிகளை மறுகண்டுபிடிப்பு செய்யும் என்று சொல்லி நித்யா எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். மதன் சரூப் எழுதின போஸ்ட் மாடர்னிசம் பற்றின ஒரு அறிமுகம் நூல். அப்போதான் போஸ்ட் மாடர்னிசம் வர ஆரம்பித்திருக்குது. இந்த கைடு புக் இது கிட்டத்தட்ட 200 பேஜ். இதை முதல்ல படி, இதனுடைய நுட்பங்களை விரிவாக்கம் பிறகு படிக்கலாம். அதன் பிறகு பெக்கி காம்ப் என்கிற ஒரு அம்மா தொகுத்த த எசென்ஷியல் டெரிடா ரீடர் என்கிற புக்கை கொடுக்குறார். அவர் என்கிட்ட சொன்னபோது தான் ஒன்று தெரிந்தது, தமிழ் சூழலில் ஒருவர் டெரிடாவுடைய மூல நூல்களை தான் படித்தேன் என்று சொல்லிவிட்டார். அவர் பொய் தான் சொல்கிறார். முறையான மொழியியல் கல்வி பெற்று மொழியியலே பட்டா மேற்படிப்பு பற்றி தாண்டி செல்லாத ஒருவரால் டெரிடாவை படிக்கவே முடியாது. டெரிடா போன்ற ஒருவரை படிக்க வேண்டாம். அந்த ரீடர் புக்குன்னு சொல்லுவாங்க, தொகுக்கப்பட்ட அத்தியாவசியமான எழுத்துக்களின் தொகுப்பை மட்டும்தான் ஒருத்தர் படிக்க முடியும். பெக்கிகாம் படித்த டெரிடா பற்றின ஒரு தெளிவு எனக்கு அளித்தது. அவர்கள் மீண்டும் மிக தெளிவாக தத்துவத்திலிருந்து தொடங்குகிறார்கள் என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. பின் நவீனத்துவம் பற்றிய ஒரு புரிதல் ஏற்பட்டது. ஆகவே காவியம் என்பது சாத்தியம்தான். காவியம் என்பது இந்த காலகட்டத்தில் நவீனத்துவத்தை கடந்து போஸ்ட் மாடர்னிசம் பின் நவீனத்துவம் வரக்கூடிய காலகட்டத்தில் காவியம்தான் அதனுடைய வடிவாக இருக்க முடியும். இந்த தெளிவு வந்த பிறகு எழுதப்பட்ட நூல் தான் விஷ்ணுபுரம். அது தன்னை ஒரு காவியமாக முன்வைக்கிறது. ஆனால் ஒரு மரபான காவியம் அல்ல, காவியத்தை பற்றிய காவியம். காவியத்திற்குள்ளே காவியம் எழுதப்படுகிறது. காவியம் என்றால் என்ன என்று விவாதிக்கக்கூடக்கூடிய காவியம், காவியத்தை நிராகரிக்கக்கூடிய அம்சங்களும் உள்ளடங்கிய காவியம். அதுதான் பின் நவீனத்துவ காவியம். அந்த விஷ்ணுபுரம் வழியாக வந்தடைந்த ஒரு இடம்தான் வெண்முரசு. வெண்முரசு என்னுடைய அழகியல் என்ன அல்லது தத்துவ கொள்கை என்ன என்று எனக்கு உண்மையிலே தெரியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் இந்த கோட்பாடுகளை படிப்பதை நான் கிட்டத்தட்ட விட்டுட்டேன். 95-96க்கு பிறகு இந்த கோட்பாடு நூல்களை பெருசாக படிக்கலை. அது விஷ்ணுபுரம் எழுதி முடித்த உடனேயே எனக்கு ஒரு உறுதிப்பாடு வருகிறது. நான் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு எழுத்து முறை என்பது இவர்கள் சொல்வது போல பழமையானதல்ல,
இவர்கள் எழுதி கொண்டிருப்பதை விட முந்தையது, அடுத்த காலகட்டத்தை சேர்ந்தது என்ற எண்ணம் எனக்கு வருகிறது. ஆகவே அந்த உறுதிப்பாடை அடைந்த பிறகு இங்கே தமிழிலே கோட்பாடு பேசிக் கொண்டிருக்கிற எவரை விடவும் அதிகமான கோட்பாட்டு வாசிப்பும் தெளிவு எனக்கு உண்டு என்று எனக்கு தெரிந்த பிறகு நான் அதிகமாக இந்த வெற்றி படிப்பதில்லை. ஏன்னா அது படிப்பது என்பது நேர விரயம் மட்டுமல்ல, ஏதோ ஒரு வகையிலே மொழி திறனை இறக்கக்கூடியதான். அவர்கள் எழுதக்கூடிய அந்த சிக்கலான வரையறுக்கப்பட்ட ஒரு மொழி அடைய பழகினீங்கன்னா உங்களுக்கு புனைவுக்கான நெகிழ்வான துள்ளலான தன்னைத்தானே மீறி செல்லக்கூடிய மொழி இல்லாமலாம். என்னுடைய சோதனைகள் எல்லாமே மொழியில் நான் அடையக்கூடியதான். ஒவ்வொரு படைப்புக்கும் ஒரு மொழி அடையக்கூடியதான் என்னுடைய லட்சியமாக இருக்கிறது. ஆகவே நான் கோட்பாட்டு வாசிப்புக்குள்ள செல்லலை. அடுத்தடுத்த நாவல்கள் வேற வேற எழுதுகிறேன், கொற்றவை அடுத்து எழுதுகிறேன், அதற்கான வாசிப்புகளை செல்கிறேன். அதன் வழியாக வெண்முரசு எழுதி முடித்த பிறகு, வெண்முரசு எழுதி தொடங்கி முடித்த பிறகு கூட இதை எந்த வகையில் வகுப்பதுன்னு எனக்கு தெரியாது. நான் ஒன்று சொல்வேன், இது போஸ்ட் மாடர்ன் யுகத்தை சார்ந்த படைப்பு. இது நவீனத்துவத்தில் உழன்று கொண்டிருக்கக்கூடிய எளிய எழுத்தாளர்களுக்கு கூடியதல்ல, அதற்கு அடுத்த கட்டத்தை தொட்டவர்களுக்குரிய. இது அடிப்படையில் தத்துவ கேள்விகளும் தனிப்பட்ட தத்துவ தேடல்களும் கொண்டவர்களுக்குள்ள. அப்படிதான் இந்த காலகட்டத்து மனிதர்கள் இருக்கிறார். இந்த காலகட்டம் என்பது ஒவ்வொன்றும் சிதறி சிதறி விரிவாக்கக்கூடிய தன்மை உண்டு. அவற்றை தொகுத்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் கொண்டு அவர்களுக்கு உரியது. ஆக இந்த காலகட்டத்தில் உள்ள மிக புதிய மனங்களுக்குரியது வெண்முரசு. இவ்வளவு நான் சொல்ல முடியும். ஆனால் எப்போதுமே நல்லூழ் என்பது தன் மாணவர்களிடமிருந்தும் தன்னுடைய மைந்தர்களிருந்தும் கற்றுக்கொள்வதுதான். என்னுடைய மகன் ஆற்றிய ஒரு பேருரையிலிருந்து தான் நான் இந்த படைப்புக்கு என்ன இசம் போடுவேங்கிறத நான் கற்றுக்கொண்டேன். அவன் இதை சொல்றான், டிரான்ஸ் மாடர்னிசம் அப்படிங்கிறான். அப்போ இது எனக்கு ஒரு பெரிய திறப்பாக இருக்கு. அதன் பிறகுதான் நான் அந்த டிரான்ஸ் மாடர்னிசம் என்ன, அதனுடைய ஆசிரியர்கள் யார், அவங்க என்னென்ன சொல்கிறார்கள் என்பதை தேடி அவன் குறிப்பிட்ட குறிப்பீடுகள் வழியாகத்தான் சென்று அதை படிக்கிறேன். படிக்கும்போது எஸ், அவங்க இதை முட்டி முட்டி சொல்லி கொண்டு இருக்கும்போது நான் இங்கே எழுதி முடித்து விட்டேன். அவர் ஒருவேளை உயிரோட இருந்தால் இந்த படைப்பை அவருக்கு தெரியும் என்றால் இதைத்தான் நான் உத்தேசிக்கிறேன்னு சொல்றேன். என்ன என்றால், நவீனத்துவம் ஐயங்களை உருவாக்குகிறது. விழுமியங்கள் பற்றின ஐயம், மனித சுபாவங்களை பற்றின சந்தேகம், மரபு வழியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட அனைத்தையும் பற்றிய ஆழமான சந்தேகங்களை உருவாக்குகிறது. அதான் ஸ்கெப்டிசம் தான் அதனுடைய மோடு. போஸ்ட் மாடர்னிசம் என்பது அந்த ஐயத்திலிருந்து மறுபடியும் விரிந்து ஒரு முழுமையான எதிர்நிலைகளை உருவாக்கி முழுமையான சிதறடித்தல்களை செய்கிறது. எதுவுமே, அதாவது அறம் என்றால் ஒரு குறிப்பிட்ட சூழலுக்காக வரையறுக்கப்படக்கூடிய ஒரு பொது நம்பிக்கை தான். ஒழுக்கம் என்பால் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்காக உருவாக்கப்படக்கூடிய ஒரு பொது நெறி தான். ஆக இது கப்பால் அப்சல்யூட் என்று எதுவுமே இல்லை என்ற இடத்துல போஸ்ட் மாடர்னிசம் கொண்டு வந்து செல்கிறது. மொத்தமாக சிதறடிக்கக்கூடிய ஒன்றைக்கு போஸ்ட் மாடர்னிசம் செல்கிறது. ஆனால் போஸ்ட் மாடர்னிசத்துக்கு அடிப்படையில் ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது, ஒரு எதிர்மறைத்தன்மை இருக்குது. போஸ்ட் மாடர்னிசம் 90களில் தொடங்கிச்சுன்னா 2010 ஆண்டுகளுக்குள்ள அதனுடைய செல்வாக்கு இல்லாமயிற்று. அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு சிந்தனை முறை அல்லது ஒரு உலக பார்வை என்று டிரான்ஸ் மாடர்னிசம் சொல்லலாம். அது சரி, இது அனைத்துமே தற்காலிகமானவை, மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடியவை, நத்திங் இஸ் அப்சல்யூட் என்று இருக்கலாம். ஆனால் நான் இங்கே வாழணும் என்றால் அறம் என்று தேவை. நான் இங்கு என்னுடைய குழந்தைகளோடு வாழணும் என்றும் அறம் தேவை. என்னுடைய மகள் தன்னந்தனியாக பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும்னா சுசிகாராக இருக்கணும். அறம் ஒன்று இல்லை என்று சொல்லக்கூடியவன் எதை நம்பி உன்னோட பொண்ணை 15 வயசு பொண்ணை பஸ்ஸில் நீ அனுப்புற? நீ நம்ப தான் செய்கிற அறத்தை. ஆனால் அதுக்கு உதவு நடந்ததுன்னா இந்த இடத்துல நீதி இருக்கா, நேர்மை இருக்கா, அறம் இருக்கா, நீ கேட்க தான் செய்கிற. அப்போ அந்த அறம் ஒன்றை உருவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. கடவுள் இல்லை என்றால் கடவுளை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்வது போலதான் அந்த அற உருவாக்கத்தை எப்படி பெருங்காவியங்கள் மரபான வழியிலே செய்தனவோ அதற்கு நேர் எதிரான வழியிலே அனைத்து உடைவுகளுக்கும் பின்னால் அதை செய்வதற்கு பேர் தான் டிரான்ஸ் மாடர்னிசம். எல்லாவற்றையும் உடைத்த பிறகு எது மிஞ்சுதோ அதிலிருந்து ஒரு அறத்தை, விழுமியங்களை, கனவுகளை, மானுடம் பற்றிய உருவகங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மாபெரும் புனைவு முயற்சிக்கு பேர் தான் டிரான்ஸ் மாடர்னிசம். அப்படி பார்த்தா இந்த ஒட்டுமொத்த
வெண்முரசும் அந்த இடத்துல இருக்கிறது என்று எனக்கு தோன்றியது. அது எனக்கு பெரிய நிறைவை தந்தது. நான் என்னுடைய மகனிடம் சொன்னேன், முதல் முறையாக நீ எனக்கு ஒரு பேர் போட்டிருக்க, அது எனக்கு பிடிச்சிருக்கு. என்னுடைய மாணவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் போது அழியக்கூடிய நிறைவு என்பது சாதாரணமானது. அவனுடைய மாணவன் சொல்லலாம், அப்படி எல்லா மாணவர்கள்ட்டேருந்து ஏதோ ஒன்று கற்றுக்கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி பல பேர் கலை வகுப்புகள் நடத்துகிறார்கள். இப்போ ஏவி மணிகண்டனுடைய கலை வகுப்பை பார்க்கும்போது எனக்கு அவருடைய எல்லா கட்டுரையுமே புதிய செய்தியாக தான் இருக்கு. அவர் என்னுடைய மாணவன் அவர் சொல்லிக்கிறார், நான் அவருடைய மாணவன் சொல்லிக்கிறதா விரும்புவேன். இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் இந்த ஒர்க் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இன்று தமிழில் எழுதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நவீன இலக்கியத்துக்கும் ஒரு படி அல்ல பல படிகள் முன்னால் எதிர்காலத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு படைப்பு என்று வெண்முரசை நான் உறுதிப்பட சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.